ஷூவில் இந்த பார்ட்டுக்கு பேர் டங். இது ரன்னிங் ஷூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். இது சரியாக இல்லைனா நீங்கள் ரன்னிங் போகும்போது உங்களுக்கு நிறைய டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுத்த நிறையா சான்சஸ் இருக்குது. இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்பர் ஃபூட்டை ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீலாக வச்சுக்கிறதுக்கும், அண்ட் தென் உங்களோட ஃபூட்டை ரொம்ப ஸ்டேபிள் அண்ட் செக்யூர் லாக் பண்ணுறதும், அண்ட் தென் லேசிங்லேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறது தான் இதோட மெயினான பர்பஸ். இதுலேயே 3 டைப் ஆஃப் டங்ஸ் இருக்குது: கசட்டட், செமி கசட்டட் அண்ட் நான் கசட்டட். கசட்டட் டங் வந்து இந்த ஃபுல் அப்பர் பார்ட்லேயுமே அவங்க அதை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ரொம்ப திக் பேடிங்கோட வரும். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன், மேக்ஸிமம் ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் தரத்துக்காக அவங்க திக் பேடிங். அண்ட் தென் இந்த இடத்துல உங்களோட அந்த ஃபூட்டை ஃபுல்லாகவே அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஹோல்ட் பண்ணிக்கும், உங்கள் ஃபூட்டை ஸ்டெடியாக லாக் பண்ணிக்கும். அண்ட் தென் டங் வந்து 2 சைடும் ஸ்லிப் ஆகாது. பட் இதோட ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹாட் வெதரில் ரன் பண்ணுறீங்க, இல்லைனா எங்கேயாவது லாங் ரன் போகிறீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் ப்ராப்ளத்துக்கு வரது சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஹாட்டாக ஃபீல் பண்ணுறது சான்சஸ் அதிகமாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் கசட்டட் டங் உள்ள ஷூஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியராக தான் வரும். நெக்ஸ்ட்டு செமி கசட்டட். செமி கசட்டடை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த சைடில் ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி கொடுத்து இந்த 2 சைட்லையும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் 4 ஃபுட்டில் அங்கே அட்டாச். ஸோ ஃபுல்லாக அட்டாச் பண்ணுறதுக்கு பதிலாக சைடில் மட்டும் ஸ்ட்ரிப் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து வெயிட் அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் நல்ல வென்டிலேஷன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், இம்ப்ரூவ்டு வென்டிலேஷன் கிடைக்கும். மேக்ஸிமம் இதில் உங்களுக்கு எந்த நெகட்டிவும் தெரியாது. லாஸ்ட்டாக நான் கசட்டட். இதை வந்து 4 ஃபுட்டில் மட்டும்தான் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, 2 சைட்லேயும் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சிங்கிள் பீஸ் மாதிரி வந்திருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் ரேசிங் ஷூ ஆர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸில் இதை நீங்கள் பார்க்கலாம். ரேசிங் ஷூவில் வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கும் அண்ட் தென் வென்டிலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்க அதை பண்ணுவாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூவை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சிங்கிள் பீஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ரேசிங் ஷூவில் உங்களுக்கு பெருசாக நெகட்டிவ் இருக்காது. மேபி இந்த டங் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸை பொறுத்தவரை ஓவரால் ஷூவை வச்சு தான் நம்ம அதை பாசிட்டிவாக சொல்ல முடியும். ஸோ இதில் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த டங் மட்டும் 2 சைடில் ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓவரால் அந்த 3 டைப்ஸில் எதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீமியம் ஷூஸில் எப்பயுமே உங்கள் கசட்டட் டங் தான் கொடுப்பாங்க. நல்லா திக் பேடரோட கொடுப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் கம்ஃபர்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுன்றதுக்காக. நீங்கள் அதனால் ஒரு மாடரேட்டான பேடிங் இருந்தாலே உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் கம்ஃபர்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதனால் வென்டிலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. செமி கசட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டங் எப்பயுமே கொஞ்சம் தினராக தான் கொடுப்பாங்க அண்ட் ஸ்லிப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. பட் இந்த லேசிங் நீங்கள் நாட் பண்ணுற இடத்துல உங்களுக்கு சாஃப்டான பேடிங் இருக்கான்னு பாருங்கள். ஸோ தட் லேசிங்லேருந்து வர ப்ரெஷரை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். இது ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஹைலைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் லேஸை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஸ்லிப் ஆகாது. அதே மாதிரி நாட் போடுற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பேடிங் இருக்கான்னு பாருங்கள். அதனால் உங்களுக்கு ப்ரெஷரும் கொஞ்சம் கம்மியாகும்.